ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா ஓம் ஐயம் ஜெயம் தவம் தவம் ஜெயம் ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா ஓம் ஐயம் ஜெயம் தவம் தவம் ஜெயம் ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா தவம் தவம் ஜெயம் ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா ஓம் ஐயம் ஜெயம் தவம் தவம் ஜெயம் ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா ஓம் ஐயம் ஜெயம் தவம் தவம் ஜெயம் ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா ஓம் ஐயம் ஜெயம் தவம் தவம் ஜெயம் ஐயம் பாலாபுவனை பரமேஸ்வரி மத்தியார்த்தனை ஆனந்தரூபியே சுவாஹா ஐயா போட்டாச்சில எல்லாம் ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः ओम भूर्भुवः ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो न प्रचोदयात् ओम पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च वज्राय नमः ओम भूर्भुवः ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो Mama, malu kalau Om Guru Askaram Dasadirvanyam Bhargodiyaci Dimagiriyana Prachodaya Om Guru Askaram Dasadirvanyam Bhargodiyaci Dimagiriyana Om Guru Brahma Guru Vishnu Guru Devo Meheshwara Guru Sakshat Parabrahma Om Rajani Rajaya Pradesh Namo Vayam Vaishnavaya Gurumage Name Raman Kama Ramaya Matyam Name Sura Vaishnavaya Kuberaya Vaishnavaya Maharajaya Namaga இது குளிச்சு எடுத்து அதுல அப்படியே கோஜி அது கோஜி பண்ணி அப்படியே மஞ்சள் போட்டு அப்படியே அதை வச்சுக்கலாம் அந்த இது இருக்கா அது நெய் போட்டு நெய் போட்டு எல்லாரும் வச்சுக்கிட்டு தொன்று மதகம் மாயையன் வழிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
பெருமானே ஊர்தனை ஞான தாங்கரிய பேரொழியே ஆற்றின்
गोविंदेति सदा स्नानं गोविंदेति सदा जपं गोविंदेति सदा गोविंद संकीर्तनं अन्नादो श्री जगन्नाथो मद्गुरु श्री जगद्गुरु सर्वात्मा सर्वभूतात्मा श्री श्री गुरुवे नमः मंगलम गुरुदेव गांधी माणिके कोटे गांधी माणिके कोटे गांधी माणिके ओम शिवाय சோதியே சுடரே சூழும் ஒளி விளக்கே சுரிகுழப்பனை முனை மடந்தை பாயே அம்மையே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையை எழுத்தி பொருளே சுருத்தி உருத்தலையும் உலகே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அறித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே புனிசிக்கன பிடித்தேன் எங்களும் கருள்வதியே வானினைந்தூட்டும் தாயும் சாலப் பறித்து நீ பாவியே உடைய ஊனினை உருட்டி உள்ளொலி பெருக்கி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் இருளுடைய பவகட விட்டேரே எல்லாரும் உள்ள வந்து அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி ஆனா நான் போக முடியாது தர முடியாது
விட்டு போட்டு விடுங்க 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 இதில் ஒன்று ஜென்ஸ் வருது ஓகே.
ஐயா வணக்கம். இப்போ இன்னைக்கு நடந்துகிற பூஜை வந்து காந்தி மகானுடைய பூஜை. காந்தி மகான் வந்து கோட்டையினுடைய வாயிலில் கிட்டத்தட்ட பல, அதாவது 33 வயசுல நிர்வாணமாகி அவருடைய செயலை தொடங்கினார். இந்த இந்தியாவை பலமுறை சுற்றி வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கோட்டையிலேயே வந்து வாழ்ந்திருக்கிறாரு. பூண்டி மகானும் இவரும் ஒரு சேர இந்த இந்தியாவை சுற்றி வந்திருக்காங்க. ஆற்று சாமியை ஆற்றில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை எடுத்து மேலே வச்சது இவர் தான், அங்கே பூண்டி கலசப்பாக்கம் பூண்டியில். அதுக்கப்புறம் ஐயா வந்து இங்கேயே இருந்தாருங்க. இதுக்கப்புறம் கோட்டையில் வந்து அவருடைய இதுவை வந்து நிறைய முடியும் போது நான் வந்து இங்கே வந்துடுறேன் அப்படின்னு என்னுடைய குருநாதன் முனிரத்னம் சாமிகள் வைத்தியருடைய வீட்டுக்கு வந்து சமாதியான இருந்தாருங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் பொறுத்து சமாதியானார். 3 வருஷம் சமாதிக்கு பின்னாடி அவர் வந்து 10 கிட்டத்தட்ட 20 வருஷ காலங்கள் சமாதிக்குள்ளே இருந்தார். அங்கே வந்து அந்த இடத்துல சமாதிக்கு பின்னாடி ஏதோ அவங்களுக்குள்ள கிளேசம் வந்ததுனால அந்த சமாதியை தோண்டி வெளியே எடுத்து வச்சாங்க. வெளியே எடுத்து வச்சும் அந்த உடலில் வந்து நம்மை போல வளரக்கூடிய முடி, தலைமுடியும் எல்லா பல்லும் எல்லாமே முளைச்சிருந்தது. எந்த விண்ணமும் இல்லாமல் உடலில் எந்த மாறுபாடும் இல்லாத அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியே எடுத்து வச்சு 14 நாட்கள் வந்து வெளியே இருந்தாங்க. 14 நாட்களில் 7 நாள் அவங்களே வச்சுருந்தாங்க. 7 நாள் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடுகாட்டில் எடுத்தாந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்த ஆறுமுகம் முருகேசன் சாமி, இன்னும் கோதண்டம் சாமி, அதுக்கு நாகன், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் 3 பேரும் நான் தேட சொன்னேன். இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னு. அப்போ இங்கே தான் இருக்கிறாருன்னு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். ஆறுமுகசாமியினுடைய நலன் தான் இது. இந்த இடத்துல வந்து அவர் சமாதி ஆகணும்னு இருக்குதுங்க. அதனால சமாதி பண்ணேன். கிட்டத்தட்ட என்னுடைய காலத்தில் 22 வருஷமாக நான் வந்து இங்கே ஐயாவுக்கு பூஜை பண்ணியிருக்கிறேன். தவ வலிமையினால் சித்தி பெற்ற அவர் இனியும் இந்த இடத்துல வருகிற இன்றைக்கு நடந்தது கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி குரு பூஜையே. ஒவ்வொரு ஆண்டு காலமும் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி குரு பூஜை நடக்கும். எல்லோரும் வந்து கலந்துக்கணும். அவருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய. இது வந்து காசிக்குட்டையிலிருந்து இந்த பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல இருந்து அண்ணா நகர். இந்த அண்ணா நகரில் அவர் வந்து ஐயா சமாதியாக இருக்கிறாரு. சமாதியை வச்சுருக்கிறோம். நாங்கள் அவரை 20 வருஷம் பொறுத்து இந்த உடலோட இந்த ஆன்மாவோட நாங்கள் பார்த்தோம்னா பேசுனீங்களான்னு கேட்கலாம். அவர் மௌனமாக இருந்தார். அதை பற்றி நான் மட்டும் இல்லை, இங்கே நாகேஸ்வரன் ஒருத்தர் என்னுடைய உடன்பெற வேலை செய்தவர், அவரும் வந்து இதில் கலந்துக்கின்னு அவரை தூக்கி உள்ளே வச்சோம். இங்கிருந்த அண்ணா நகரில் இருந்தவங்க எல்லாரும் நாங்கள் இங்கேருந்து அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுனால இந்த இடத்துல சமாதி வச்சு சிறப்பாக செய்துட்டேங்க. இனி வருங்காலத்தில் எல்லோரும் வந்து கலந்துக்கின்னு ஜீவ சமாதியினுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பெயர் முனுசாமி. நான் ராணிப்பேட்டையை சேர்ந்தவன். ஐயாவை என்னுடைய குருநாதன் கொடுத்த தவ வலிமையால் எனக்கு சித்தி பெற்று என் நிலை வந்து ஒரு இதுவாகிடுச்சு. அதுக்காக காந்தி மகான் மேலே என் குரு வந்து அந்த அவர் சமாதி மேலே படுக்க வச்சு எனக்கு உயிர் வந்தது. அதனால் நான் வந்து இந்த நிலைக்கு இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட
22 வருஷங்களாக தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. இனியும் இந்த காலத்தில் நீ உயிர் இருக்க வரைக்கும் நான் செய்வேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கொண்டு ஜெகதீ